ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் இன்றைக்கி பவித்ரோத்சவத்தோட 2ஆம் நாள் அண்ட் இன்றைக்கு 3 புக்கிங் இருக்குது. நவம்பர் மாதத்து அங்க பிரதட்சணம் டிக்கெட் காலையில் 10 மணிக்கும், நவம்பர் மாதத்து ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங் காலையில் 11 மணிக்கும், மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் கேஸ் தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. அங்க பிரதட்சணம் புக்கிங் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நேற்று ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ரூல்ஸ் செப்டம்பர் மாதத்துலேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம தர்ஷன் டிக்கெட் அக்காமடேஷன் தேவைப்பட்ட அதற்குண்டான அமௌண்ட் அண்ட் டொனேஷன் அமௌண்ட் சேர்ந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போகிறதே எப்படின்னா, ஒன்ஸ் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனதான் இந்த டொனேஷன் தர்ஷன் டிக்கெட் அக்காமடேஷன் அமௌண்ட் போகும். ஒரு நாளைக்கு 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் ஆகும். நவம்பர் மாதத்தில் ஒரு லாகின்ல அட் அ டைம் 9 பேருக்கு நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அக்காமடேஷன் நீங்கள் குறைஞ்சது 2 பேருக்கு மேலே 2 பேரில் அதுக்கு மேலே தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அக்காமடேஷன் புக் பண்ணிக்கலாம். தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுற அந்த டேட், அதுக்கு முந்தின டேட் அக்காமடேஷன் காமிக்கும். ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்ட்டு மட்டும் நம்ம பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நேரில் தான் நம்ம டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படி புக் பண்ணணும் லேட்டஸ்ட் இதுபடி. இப்போது ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது. அதாவது செப்டம்பர் மாதத்துலேருந்து கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும். செப்டம்பர் மாதத்துலேருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது. ஒன்ஸ் நம்ம புக் பண்ணிட்டோன்னா போகணும், இல்லைன்னா அது லேப்ஸ் ஆகிடும். சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாளைக்கும் 3 புக்கிங் இருக்குது. காலையில் 10 மணிக்கு நவம்பர் மாதத்து திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட 300 ரூபாய் ஸ்பெஷல் என்டி தர்ஷன் டிக்கெட்டும், செப்டம்பர் மாதத்து திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயிலோட 200 ரூபாய் ஸ்பெஷல் என்டி தர்ஷன் டிக்கெட்டும் காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு அக்காமடேஷன் புக்கிங் நவம்பர் மாதத்துக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து கீழ் திருப்பதியில் இன்று அதிகாலை 12:15 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா 10,000 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்போவும் தனி கவுண்டரில் கொடுப்பாங்க, அங்கே மட்டும்தான். இன்று அதிகாலை 12:15 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் 2 மணி நேரத்திலும், திவ்ய தர்ஷன் டோக்கன் 3 மணி நேரத்திலும் தீர்ந்தது. நடைபாதைகளில் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். ஆக்சுவலாக நம்ம இப்போ டோக்கன் வாங்கணும்னா எப்படி இருக்குது சுச்சுவேஷன்னா, இன்றைக்கி நைட்டு இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணணும். அதிகாலை 12 மணிக்கு எப்போ வேணாலும் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனில் அடுத்த நாள் தான் சுவாமி தரிசனம் பார்க்க முடியும். பட் நீங்கள் டைரெக்டாக போய் 8 to 10 மணி நேரம் ஓகேனா க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சுவாமி தரிசனம் செய்துட்டு வரலாம். அந்த க்யூவில் கொடுக்குற டோக்கனை வாங்கி சுவாமி பார்க்கலன்னு ஸ்கேன் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ரீஎன்ட்ரி கேட் வழியாக போனீங்கன்னா 1லேருந்து 2 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்துட்டு வந்துடலாம். உங்களுக்கு ஓகேனா நைட்டு கீழ் திருப்பதியில் வெயிட் பண்ணி டோக்கன் வாங்கிக்கோங்க. பட் அதை விட டைரெக்டாக நீங்கள் க்யூவில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா 8லேருந்து 10 மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்துட்டு வந்துடலாம். டோக்கன் தரிசனத்துக்கு எப்போவுமே ஏடிஜிஹெச் சர்க்கிள் மட்டும்தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். டைரக்ட் சர்வ தர்ஷனத்துக்கு அப்பப்போ மாறும். இப்போதைக்கு கிருஷ்ண தேஜா சர்க்கிள்லேருந்து க்யூ லைன் ஸ்டார்ட் ஆகுது. 300 தரிசனத்துக்கும் எப்பொழுதும் ஸ்டாண்டர்டாக ஏடிசி சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். அதில் இன்றைக்கி சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 81,553 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.17 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 34,483 பேர். உண்டியில் சேர்ந்த விற்கப்பட்ட லட்டுக்களின் எண்ணிக்கை 3.95 லட்சம் லட்டுக்கள். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.06 லட்சம் பக்தர்கள். நேற்று அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டவங்க 3,092 பேர். திருமலையில் பக்தர்கள் கூட்டம் நார்மலாக இருக்குது. டைரெக்டாக போய் டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டா 8 to 10 மணி நேரத்தில் நம்ம சுவாமி தரிசனம் செய்துட்டு வந்துடலாம். ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணுன்னா காலையில் 5 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஒருத்தர் அவங்க ஆதாரோட ஒரு ரூம் வேணும்னா க்யூவில் நின்னா போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்து
ஆன்லைனில் தான் நம்ம பேமெண்ட் செய்துக்கிற மாதிரி இருக்கும். சாமி வாங்குறப்போ குறைஞ்சது நம்ம 2 பேர் இருக்கோமான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. மத்தியானம் சாயந்தரமும் ரூம்ஸ் கொடுப்பாங்க இருந்தால். ஸோ பெஸ்ட்டு காலையில் எடுத்துக்கிறது. இது இல்லாமல் ஃப்ரீ லாக்கர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அந்த தரிசன க்யூலேயே கூட நம்ம மொபைல் லக்கேஜ் எல்லாம் டெபாசிட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த தரிசனத்தில் போனாலும் சரி அதற்குண்டான டெபாசிட் கவுண்டர் இருக்கும். அங்கே பிரதட்சணம் புக் பண்ணியிருக்கிறீங்க, குளிக்கிறதுக்கு புஷ்கரணி தீர்த்தம் க்ளோஸ்டாக இருக்கே அப்படின்னா வராகசுவாமி கோயிலுக்கு பேக் சைடில் பாத்ரூம்ஸ் இருக்குது. அங்கே குளிச்சுட்டு நம்ம ஈரத்துணியில் போகலாம். இல்லை நீங்கள் தங்கியிருக்கிற ரூம்லேயே குளிச்சுட்டு கூட ஈரத்துணியில் போகலாம். பிஏசியில் குளிச்சுட்டு கூட நம்ம ஈரத்துணியில் போகலாம். நீங்கள் தரிசனத்துக்கு போயிருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.